ஹாய் ஹலோ வெல்கம் டு ரவி ஸ்ரீ மீடியா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சிக்கன் புளிச்சி கீரை தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்வதுன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ சிக்கன் நல்லா கழுவி வச்சுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும், நெக்ஸ்ட்டு உப்பு போடணும், அது கூடயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாம் சிக்கனுக்கு எல்லாமே படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நான். இது பக்கத்தில் வச்சுக்கலாம். இப்போ புளிச்சக்கீரைக்கு தேவையானது நம்ம பார்க்கலாம். புளிச்சக்கீரை ஒரு 3-4 வாட்டி கழுவிக்கணும். கொஞ்சம் மண் இருந்தாலும் நல்லா இருக்காது அப்புறம். அதனால் நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டு கழுவிட்டு நம்ம இப்போ குக்கரில் போட்டுக்கலாம். குக்கரில் போட்டுட்டு இதுக்கு தேவையானது ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 2 போட்டிருக்கேன், ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 10 பச்சை மிளகா, இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். காரம் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாமே சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில். அப்போ கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஆல்ரெடி தண்ணி வரும் நம்மளுக்கு, அதனால் தண்ணி வேண்டாம். கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன், ஏன்னா விசில் விட்டு வேக வைக்கணும்ல, அதனால். இப்போ அந்த மஞ்சத்தூளும் கொஞ்சம் காரம் அதெல்லாம் மேலாட்டம் இருக்கும்ல, அதனால் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் நான். இப்போ குக்கர் மூடி வச்சிடலாம். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க விசில் எல்லாமே. இப்போ அடுப்பத்தை வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு சிக்கனில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அது நான் ஃபஸ்ட்டு வச்சிடுறேன் நான். இது நல்லா வேகணும். ஓகே, இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் ஆல்ரெடி எண்ணெய் போடல, அடுப்பு மேலே வச்சக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ புளிச்சக்கீரை நம்ம ரெடி பண்ணி குக்கர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த குக்கரும் சேர்த்து வச்சுருங்க. இப்போ ரெண்டுமே சேர்த்து வேகட்டும். பார்த்திங்களா, சிக்கன் தண்ணி நல்லா வரும், அந்த தண்ணியிலே சிக்கன் நல்லா வெந்துடும். இப்போ இந்த தண்ணிலாம் போய் எண்ணெய் வர வரைக்கும் நம்ம அந்த சிக்கன் வேக வச்சுக்கணும். பார்த்திங்களா, சிக்கன் நல்லா வெந்துச்சு, புளிச்சக்கீரையும் வெந்துச்சு. நான் புளிச்சக்கீரை கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அது அப்படியே புளிச்சக்கீரையாக இருக்கும். மசிச்சுக்கோங்க. மசிச்சுட்டு அதில் சேர்த்து ஃபுல்லாக எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பார்க்கும்போதே எச்ச வருதா? நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, புளிச்சக்கீரை இப்போ மூடி போட்டு இந்த மாதிரி எடுத்து பார்த்தோன்னா நல்லா எண்ணெய் வந்துச்சுன்னா சிக்கன் புளிச்சக்கீரை ரெடி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரவி ஸ்ரீ மீடியா. பார்த்திங்களா, இந்த மாதிரி ஆகணும். நல்லா வெந்து எண்ணெய்லாம் இந்த மாதிரி வரும்போது நம்ம சாப்பிட்டோம், சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். வேறு எதுவுமே தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.